எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். தொடர்ந்து 6 வாரங்களா ஃபாலோ ஆயிட்டு இருந்த இந்திய பங்குச்சந்தை ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 5 டேஸா கண்டினியூஸா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா இன்னைக்கு ரைஸ் ஆனதுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் ரீபவுண்ட் ஆனது முக்கியமான ஒரு காரணம். குளோபல் சிஇஓஸ் எல்லாமே ஏஐ ஃபோக்கஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஏஐ சார்ந்த துறைகளில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரீசெண்டாக வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் சரி, யூஎஸ் எக்கனாமியும் சரி பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால, ரெக்கார்ட்ல ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபெட்டு செப்டம்பர் மந்த்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயும் இருக்குது. இன்னைக்கு ரைஸ் ஆனதுல ஐடி ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. நிஃப்டி தொடர்ந்து 5 நாட்கள் ரைஸ் ஆகி இதுவரைக்கும் ஃபால் ஆயிட்டு இருந்தது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ள தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்தா ட்ரேட் ஆயிருந்தது. இது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ன கவனிக்கணும், டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா, இங்க இருந்து பாருங்க, இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இதுக்கு பிலோல இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, எப்போ இந்த இந்த ட்ரெண்டுக்கு பிலோ எபோல உடைக்கும் போது இந்த இடத்துல எபோல உடைக்கும் போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனா கூட திருப்பியும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் 25,600 இருக்கும். ஏன்னா இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா, பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் அதை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு டே வைஸ், ஏன்னா லாஸ்ட் 2 டேஸு மார்க்கெட் ரைஸ் ஆனால் கூட கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கா, பட் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். ரீசெண்டாக வேற இந்தியாவில் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பில்லியன் US டாலர் அளவுக்கு இந்தியன் எக்கனாமியில் இது ஒரு பாசிட்டிவான க்ரோத் கொடுக்கும். இந்தியாவுடைய ஜிடிபியிலேயே 0.6% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அனலிஸ்ட் கணிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்குது. இன்னைக்கு முக்கியமாக ரைஸ் ஆனதில் இந்த பங்கு வார்டன், இதில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பங்கு பிஎஸ்சியில் உள்ளது. கிட்டத்தட்ட 20% இன்னைக்கு ஒரே நாளில் ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு பாருங்க. ஃபால் ஆகிட்டு இருந்து கரெக்டாக பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. இது ஒன்று. இன்னொன்று ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ், இந்த பங்கும் கிட்டத்தட்ட 19% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு அப் சைடில். செகண்ட், மூணாவது மஹிந்திரா இபிசின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடில் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த ஸ்டாக் நோட் பண்ணியும், இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆன பங்குகள் ஆஸ் பர் வெப்சைட்டில் உள்ளது. ஓகே, ஃபோர்த் ஓலா எலக்ட்ரிக்கல் லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட், நேத்திக்கு விட இன்னைக்கு அதை விட ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுவுமே டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக இந்த அப்சைடு பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்டிங் பொசிஷனில் இப்போ நான் வச்சிருக்கிறது டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிட்டு தொடர்ந்து இந்த ரீடெஸ்டிங் பொசிஷனை நோக்கி மார்க்கெட் நகருது. ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,150, 25,310 இருக்கும். ஸோ நாளை மறுநாள் இதனுடைய அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,145, 25,150 இருக்கும். ஃபர்தராக 25,300ங்கிறது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த. அதே மாதிரி இன்கேஸ் கேப் டவுன் ஆனால் கூட திரும்பியும் பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் கூட ரீஃபில் பண்ணிட்டு திருப்பியும் அப்சைடை பவுன்ஸ் ஆகலாம். அப்படி ரீஃபில் பண்ணும்போது கேப் கவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,800, 24,650. அப்போ ஹியர் ஆஃப்டர் நிஃப்டி அப் டு 24,650 வரைக்குமே மார்க்கெட் எப்போ வேணாலும் அப்சைடு திரும்பலாம்.
அதே நேரம் அப்சைடில் இந்த இடத்துல பாருங்க, ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 25,300 300 350 இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆக போகுது ஃபர்தரா. ஓகே, இதே பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது ஹவர்லியில் எடுத்துக்கோங்க. இந்த சைடுவேஸ் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு நேரவா ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நேரவா ட்ரேட் ஆகும். இதில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு ரிவர்சல் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது பாருங்க. நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குதா, கம்ப்ளீட் கன்சல்டேஷன் நடக்குதா. ஸோ கன்சல்டேஷனில் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ரீடெஸ்ட் எடுத்து கூட திரும்பியும் அப்சைடில் வந்து ரிவர்சல் ஆகலாம். இந்த ஒரு ரிவர்சல் ஷைன் தான். ஓகே, இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 56,250, ஃபர்தராக 56,800 830ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி சென்செக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இப்போ டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 82,360 82,400ங்கிறது அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட இந்த கேப் இருக்கு பாருங்க, ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த கேப் அதாவது 80,700 80,800ங்கிறது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். எதுக்கு சொல்லணும்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு குளோபல் ஸ்கினாரியோவில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் 82,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாட்டமில் 80,700ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன், அகெயின் ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன், இந்த மாதிரியான மூமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆக போகுது. ஓகே, டுவர்ட்ஸ் 82,400 வரைக்கும். ஸோ ஓவராலாக நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் பொசிஷனல் மார்க்கெட்டில் டே வைஸாக பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இண்டிவிஜுவலாக செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஐடி செக்டார் இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகும், டுவோர்ட்ஸ் 36,500 வரைக்கும் ரீபவுண்ட் ஆகும்ட்டு. சரி, இந்த பாட்டம் அவுட்ல இருக்கும்போது எந்த இண்டிகேட்டரும் நமக்கு வந்து காமிக்காது மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது. ஒன்ஸ் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் லெவல்ஸ்ல வேவ்ஸ்ல வந்து முன்னாடியே நம்மளால கணிக்க முடியும், இந்த வேவ் வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் இம்பல்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரா 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோராகவே சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து ஐடி செக்டார் குறிப்பாக இங்கே ரிவர்சல் ஆகும். 36,500 ஆர் 36,400ங்கிறது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஐடி ஸ்டாக்ஸில் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். தொடர்ந்து க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக சைடுவேஸ் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருந்தது. இங்கே பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆச்சு. இந்த இடத்துல ட்ரேட் ஆகிருந்தது, ஈவினிங் வந்து இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிருந்தது. மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக ரைஸ் ஆச்சுன்னா இங்கே இந்த ரைஸ், அதாவது 5,490 92 இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 5,484 வரைக்கும் ஒரு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். பாட்டம்லையும் பாருங்கள், டாப்லையும் பாருங்கள், வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை உடச்சி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது தான் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே, அதாவது 5,420க்கு பிலோவில் உடைக்கும் போது தான் இது மேலும் டவுன் ட்ரெண்டாக ஃபால் ஆகும். ரைட் நோ இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அப் சைடில் 5,490ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும், பாட்டமில் 5,425ங்கிறது
சப்போர்ட்டாகவும் இருக்கும். கம்ப்ளீட் ரேஞ்ச் மவுண்ட் மார்க்கெட். பட் கோல்டை பொறுத்தளவுக்கு கிளியராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரிவர்சல் ஆகுது. க்ளோசிங் மட்டும் இந்த இடத்துல இதுக்கு மேலே க்ளோசிங், அதாவது கரெக்டாக சப்போர்ட் லைன் 99,420க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் அகைன் ரிவர்சல் ஃபார்முக்கு கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இதே ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுது பாருங்க. ஸோ அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். கோல்டை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஃபைன்.